குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50 70 பாயிண்ட் மைனஸ், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 216 பாயிண்ட் மைனஸ், நிஃப்டி 500 பார்த்தீங்கன்னா 56 பாயிண்ட் மைனஸ், நிஃப்டி பேங்க் 78 பாயிண்ட் மைனஸ், நிஃப்டி ஐடி 305 பாயிண்ட் மைனஸ், நிஃப்டி மிட்கேப் 43 பாயிண்ட் மைனஸ், நிஃப்டி மிட்கேப் 172 பாயிண்ட் மைனஸ். இந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு மைனஸ்ல தான் இருக்கு. நிஃப்டி 200 35.75 பாயிண்ட் மைனஸ்ல இருக்குங்க. சரி, நீங்கள் டேஷ்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு யார் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, யார் மைனஸில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்குள்ளே நெட் கனெக்ஷன் போயிடுச்சு. ஸோ டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி ₹6.52, குஜராத் பிபாவாவ் ₹12.82, எம்எம்டிசி ₹5.90 பிளஸ், பிஎஸ்சி ₹2623 ₹175 பிளஸ், எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் ₹533 ₹34.25 பிளஸ். அடுத்ததாக டாப் லூசர்ஸ் பார்க்கலாம். அடிக்கடி நெட் கனெக்ஷன் போயிருது, அதான் ப்ராப்ளமாக இருக்கு. ஒரு நிமிஷம். டாப் லூசர்ஸ் ஐஎஃப்சிஐ ₹67.64, ₹4.13 மைனஸ், வெல்ஸ்பன் இந்தியா அதுவும் இன்னைக்கு மைனஸ்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, ஒரு சில ஸ்டாக் நிஃப்டி 50 ஒரு நாளைக்கு ஏறும், நிஃப்டி 200 ஒரு நாளைக்கு ஏறும், நிஃப்டி 100 ஒரு நாளைக்கு ஏறும், நிஃப்டி 150 ஒரு நாளைக்கு ஏறும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ₹100 ஸ்டாக் ஏறும், ஒரு நாளைக்கு ₹200 ஸ்டாக் ஏறும், ஒரு நாளைக்கு ₹1000 ஸ்டாக் ஏறி இறங்கும், ஒரு நாளைக்கு 2000, ஒரு நாளைக்கு 3000, ஒரு நாளைக்கு 5000, ஒரு நாளைக்கு நிஃப்டி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மார்க்கெட் டவுனில் இருக்கு. நாம் என்ன பண்ணியிருப்போம், பெரும்பாலும் எல்லாருமே ஆல்ரெடி மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. அதனால உங்கள் போர்ஷனில் பாதி இன்வெஸ்ட் பண்ணுங்க, பாதி வச்சிருங்க. மார்க்கெட் டவுன் ஆகிற இடத்துல வாங்குங்க. எப்பவுமே பிஸ்னஸ்மேனுக்கு மார்க்கெட் ஏறுனா செல் பண்ணலாம், இறங்குனா வாங்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடம் இப்படி வருவது உங்களுடைய அன்பு டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு.